Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 அண்ணி அண்ணி வாடானி வேண்டாம் அண்ணி 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 வேண்டாம் அண்ணி 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 போடாங்க அண்ணி 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 வேண்டாம் அண்ணி அண்ணி விட்டுருங்க அண்ணி அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க விடுறீங்க வேண்டாம் அவங்கள விட்டுருங்க அண்ணி அண்ணி விட்டுருங்க நான் வந்துடுறேன் அண்ணி நான் எந்திரிச்சிட்டேன் அண்ணி அவங்கள விட்டுடுங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி நான் ஏதோ பயமுறுத்துறேன்னு மட்டும் நினைச்சிராத. என்ன மீறி எனக்கு தெரியாம ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த எப்படியும் எனக்கு தெரிஞ்சிரும். நீ ஊர் வந்து சேர்றதுக்குள்ள உன் தம்பியும் தங்கச்சியும் இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்துருவாங்க. வீணா ஊர் பிள்ளைங்களுக்காக உன் தம்பி தங்கச்சிய எழுந்துராத. முதல்ல அங்கிருந்து கிளம்புடி. இன்னும் ஏண்டி அங்கேயே நிக்கிற? கிளம்பு. இன்னும் 10 நிமிஷத்துல நான் திரும்பவும் போன் பண்ணுவேன். நீ அந்த ஆபீஸை விட்டு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும். இல்ல நடக்கிறதே வேற. ஏன்பா இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணு இருந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஏதாவது மிரட்டினீங்களா? ஐயோ சார், நான் எதுக்கு சார் மிரட்ட போகிறேன்? அந்த பொண்ணு அப்பயே கிளம்பி போயிடுச்சு சார். சார் அதுங்கெல்லாம் இப்படி தான் சார், வீராவேசமாக கிளம்பி வர வேண்டியது, அப்புறம் பயந்துக்கிட்டு ஓட வேண்டியது. வரேன் சார். நாங்க விஜய் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி தான் உங்களை இங்க வர வச்சோம். என்னுடைய பேத்தி பர்த்டேக்கு வர்றதுக்கு எதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணணும்? பாத்தீங்களா நீங்க இப்படி அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா ப்ளீஸ். இது உங்க பேத்தியோட பிறந்த நாள், இதுல நீங்களே கலாட்டா பண்ணா எப்படி? நான் அதுக்காக வரலம்மா. என்னுடைய பேத்தி பிறந்த நாளை நல்லா சந்தோஷமா கொண்டாடிட்டு போகணுங்கிறத என்னோட ஆசை. அது போதுங்க எங்களுக்கு. அப்பதான் உங்களை இன்வைட் பண்ண எங்களையும் மதிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சார், எதுவும் கெட்டு போயிடாது. என்னால இந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அது அவன் நடந்துக்கிறதுல தான் இருக்கு. என்னங்க இது, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம். ஏற்கனவே நான் நிறைய இழந்துட்டேங்க. எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாது. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் விட்டு போடுங்க ப்ளீஸ். சரி நடக்கட்டும். அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதி ஆயிடுச்சு. அம்மா கேக் கட் பண்ண கூப்பிடுறாங்க, வாங்க. வாங்க இதோ போலாம். வாங்க. முடி கரெக்டா. தம்பி கேக் வெட்டிடலாங்களா? வெட்டிடலாம். ஏ வெண்பா, நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சொந்த தாத்தா என்னையவே யாருன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கானே. கிஃப்டா? இல்லையே, கிஃப்ட் தானே.
ம் என்கிட்ட இருந்து gift வேணாமா? வேணும். Wish you happy birthday, Vinba. Thank you. என்ன gift தெரியுமா? என்ன? Homemade chocolate. எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அக்ரிகல்ச்சர் கூட பண்றாங்க. அப்படினா மொட்டை மாடியில தேனி வளர்க்கறாங்க. எங்க அம்மா ஸ்வெட்டர் கூட பண்ணுவாங்க. பாவம் உனக்கு தான் அம்மா இல்ல. சரி விடு. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே வெண்பா. தேங்க் யூ. டாடா சொல்றா. உங்க கிஃப்ட் எங்க? உங்க கிஃப்ட் தான் எனக்கு ஸ்பெஷல் டாடா. எங்க டாடா? என் gift தானே, இப்ப பாருங்க. அங்க பாருங்க. யாரது? அவ்வளவுதான். டாடா ஐ லவ் யூ so much டாடா. மீ டூ செல்லம். நீதான் என்னோட உயிர், நீதான்டா என்னோட லைஃப். உனக்காகத்தான் நான் உயிரோடவே இருக்கேன். உனக்கு எந்த குறையும் வராம நான் பார்த்துப்பேன். ஓகே, I'll be your best friend. நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, நீங்க தான் என்னோட பெஸ்ட் டாடா. நிறுத்து. கொலைகார பாவி, நீதான் உலகத்திலே சிறந்த அப்பனா. நீ ஒரு அயோக்கியன். பச்சை குழந்தைய இப்படி ஏமாத்துவ? என் பேத்தி மனசுல எப்படிப்பட்ட எண்ணத்தை சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்க? அவ அம்மா இல்லாம அவ மட்டும் எப்படி பிறந்திருப்பா? என் பேத்தி மட்டும் வானத்துல இருந்து குதிச்சா வந்தா சொல்லு. நீ மட்டும் அவளை பெத்து வளர்த்த மாதிரி போக்கஸ் பண்றியா? இத பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்றது நல்லா இல்ல. போயா. என்ன நினைச்சிட்டு இருக்க? இருங்க. என்ன மனுஷன் நீங்க? அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லி கடைசியில உங்க புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. இந்த அயோக்கியனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இவன் என்ன பண்ணாலும் பாத்தீங்கல்ல. இவன் பண்றதெல்லாம் சரின்னு சொல்றீங்களா? அதுக்குன்னு இப்படி கத்தி கலாட்டா பண்ணா சரியாயிடுமா? ஏற்கனவே என் பொண்ணை தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இவன் என்னடானா என் பேத்திக்கு என் பொண்ணை பத்தி சொல்லவே மாட்டானா? நல்ல கதையா இருக்க. விஜய் கிட்ட சண்டை போட்டு உங்களை இன்வைட் பண்ண பாருங்க. ஏன் புத்தியை சொல்லணும்? இந்த பாருங்கம்மா, உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. எதுவா இருந்தாலும் நான் இவங்கிட்ட பேசுறேன். நீங்க சும்மா இருங்க. இதுக்கு மேலே நீ என்ன ஏமாத்த முடியாது. என் பேத்திக்கு அம்மான்னு ஒருத்தி இருக்கா. டாடா எனக்கு அம்மா இருக்காங்களா? பாவி, படுபாவி, இந்த குழந்தை எப்படி கேக்குறான்னு பாரு. என் பொண்ணு வயத்துல பிறந்த தங்கம் அவ. இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியணும். இதுக்கு மேலே நீ சொல்ற பொய்ய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என் தங்கமே, நான் தான் உங்க அம்மாவோட அப்பா. ஆமா, போங்க இழுத்துட்டு போய். வெளியே போங்க. ஏய் செக்ரட்டரி சார், ஏய் என்ன ஆள வச்சு வெறுக்கற நீ? முதல்ல வெளிய அனுப்புங்க. ஏய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். தங்கம், நான் தான் உன் தாத்தா. உனக்கு ஒரு அம்மா இருந்தா. எடுத்துட்டு போங்க அவரை. உன் அப்பா உன்கிட்ட பொய் சொல்றான். பொய் சொல்றான், நம்பாத. ஐயா போயிடுங்க. வெளிய போக சொல்றேன்ல. சொல்றேன்ல. ஏய், முதல்ல என் பொண்ணை கொன்ன. இப்போ என் பேத்தி மனசுல இருந்து அவளை கொன்னுட்டு இருக்கியா நீ? பாப்பா, உங்க அம்மா மறந்துடாத. உனக்கு ஒரு அம்மா இருந்தா. அவன் பொய் சொல்றான், நம்பாத பாப்பா, நம்பாத. அவர் என்ன சொல்றாரு டாடா? எனக்கு அம்மா இருக்காங்களா? உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான்.
ஏய் மல்லி, ஏன் இங்க நிக்கிற? மல்லி, ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி இருக்க? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்ன ஆச்சு சொல்லு. இப்ப என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கற இடத்துல ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா வேலன் கிட்ட சொல்லி ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கவா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி. இனிமே அது நடக்காது. ஏண்டி என்னாச்சு? அந்த ஹெச்எம் எங்க அடிச்சா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா எங்க அண்ணி கிட்ட போய் ஏதேதோ பேசி எங்க அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் தம்பி தங்கச்சிகளை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு மிரட்டுறாங்கடி. நான் என்ன பண்றது? குழந்தையில இருந்து அவங்க 2 பேரையும் என் பிள்ளைங்க மாதிரில நான் வளர்த்திருக்கேன். அம்மா அப்பா இல்லாத அவங்க என்னையே அம்மாவா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என் தம்பி தங்கச்சிக்காக ஊர் பிள்ளைங்களை பணைய வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே என்ன பார்த்தா அசிங்கமா இருக்கு. ஏன் சுயநலத்துக்காக இப்படி பண்ணிட்டேன்னு. ஹே, அப்படிலாம் நினைக்காதடி. இந்த காலத்துல யாரு முன்ன பின்ன தெரியாத குழந்தைகளுக்காக இவ்ளோ தூரம் மெனக்கெடுறாங்க சொல்லு. நீ சரியாதான் இருக்க, தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லடி, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன். என் தம்பி தங்கச்சி ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. திடீர்னு கிளம்பணும்னா எப்படி? டிக்கெட் கிடைக்காதே. வெயிட் பண்ணு, நான் வேலன் கிட்ட சொல்லி டிக்கெட் உனக்கு புக் பண்ண சொல்றேன். நாளைக்கு போலாம். யாரடி ஃபோன் பண்றா? அண்ணி. எடுத்து பேசு. என்னடி கிளம்பிட்டியா இல்லையா? இல்ல அண்ணி, இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கல. அதான் நாளைக்கு கிளம்பி வரலான்னு இருக்கேன். உண்மையாவே டிக்கெட் கிடைக்கலையா? இல்ல நாளைக்கு போய் திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு காத்துட்டு இருக்கியா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏய், அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டே இல்லடி. அப்புறம் என்ன திரும்ப திரும்ப? குடு போன போ. மல்லி, அண்ணா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன இன்னைக்கு கிளம்பலான்னு பார்த்தேன், டிக்கெட் கிடைக்கல. நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன். என்ன அது பரவாயில்லம்மா. கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோன்னு அண்ணகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லமா? அது அது என்ன? சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா. சரி, நான் பாத்துக்கிறேன். உங்க அண்ணி சொல்றதும் சரிதான். ஒருத்தங்களை எதுக்கு பகைச்சுக்கிட்டு பகைய வளர்த்துக்கிட்டு? சரிம்மா, இந்தா தம்பி தங்கச்சிக்கிட்ட பேசு. இந்தாம்மா பேசு. மயிலு அக்கா, நீ பத்திரமா இரு. தம்பியும் பத்திரமா பாத்துக்கோ. அக்கா நாளைக்கு வந்துடுறேன். சரி, அக்கா வரும்போது உனக்கும் தம்பிக்கும் என்ன வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு ஒரு ஆசை இருக்குக்கா, ஆனா அதை உன்னால வாங்கிட்டு வர முடியுமா? அப்படி என்ன நான் வாங்க முடியாத பொருளை நீ சொல்ல போற? எனக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. ஏய் மயிலு, என்ன சொல்ற நீ? அதுக்கெல்லாம் கோடி கணக்குல செலவாகும் தெரியுமா? நாமெல்லாம் அத நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அதுக்கு தான் எக்ஸாம் இருக்குல்லக்கா. அதுல பாஸ் பண்ணா பணம் செலவில்லாம டாக்டருக்கு படிக்கலாம்ல. அந்த எக்ஸாம்க்கு தேவையான புக்கெல்லாம் அங்க பழைய புத்தக கடையில கிடைக்குமாங்கா? முடிஞ்சா அதை வாங்கிட்டு வாக்கா. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுறேன். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். சரிக்கா. பேசுனது போதும். பாசத்தை கொட்டுவீங்களே. என் பேத்திக்கு அம்மான்னு ஒருத்தி இருக்கா? எனக்கு அம்மா இருக்காங்களா? இங்க
விஜய். ஏய் விஜய், ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? சாயந்தரம் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? நல்லா நடந்த ஃபங்க்ஷன்ல கரும்புள்ளி வச்ச மாதிரி பண்ணிட்டான் அந்த முட்டா கதிரதான். அவனெல்லாம் விட்டு தள்ளுப்பா. வெண்பாவை நினைச்சு பயப்படுறியா? வெண்பாக்கு அதெல்லாம் புரியாது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்பா, அதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன விஜய் சொல்ற? அவ திரும்ப திரும்ப அம்மாவை பத்தியே கேக்குறாப்பா. என்னால எத்தனை நாளைக்கு இதெல்லாம் மறைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ சின்ன குழந்தைப்பா, அவள் இப்ப அப்படிதான் இருப்பா. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவளே மறந்துட போற. இதை விட சின்ன குழந்தையா இருந்தப்பவே அவளுக்கு அம்மா தேவையில்லாம தானே நான் வளர்த்தேன். நாள் பூரா என் பொண்ணு கூட உட்காந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வாயை திறந்து அம்மா எங்கன்னு கேட்டுருவாளோன்னு நான் பயப்படுறேன்ப்பா. ஐயோ, கடவுள் மட்டும் என் முன்னாடி வந்து நின்னாரு, இந்த உலகத்துல அம்மான்ற வார்த்தையை நான் அழிச்சிருங்கன்னு சொல்லுவேன். அந்த வார்த்தை எனக்கு அவ்வளவு வலிக்குதுப்பா. ஏய் வெண்பா, வெண்பா. ஏய் செல்லகுட்டி வாங்க. என்ன இங்க? I can't sleep, Daddy. Why? What happened? அந்த grandpa எதுக்கு சண்டை போட்டாரு? அது ஒண்ணும் இல்லடா, அவர் ஒரு பயங்கரமான கோவக்காரரு. நம்ம வீட்ல நிறைய லைட் போட்டிருக்கோம்ல, அத பார்த்து கோவப்பட்டாரு. எனக்கு அம்மா இருந்ததா சொன்னாரு. எனக்கு அம்மா இருந்தாங்களா டாடா? அது சொல்லிடாத, சொல்லிடாத. அதாவது நீ நைட்ல கண்ணு முழிச்சேன்னா உனக்கு நாளைக்கு ஸ்கூல்ல தூக்கம் வரும். சோ நீங்க இப்பவே போய் படுத்துக்கோங்க, சரியா? அதெல்லாம் முடியாது. இப்பவே எனக்கு சொல்லுங்க, அம்மா இருந்தாங்களா? சொல்ல போறீங்களா இல்லையா? உனக்கு மட்டும் அம்மா இல்லம்மா. ஏன்னா நீ கடவுளோட ஸ்பெஷல் சைல்டு. நீங்க போய் சொல்றீங்க. இப்போ நீங்க உண்மையை சொல்லனா நான் அப்புறம் உங்க கூட பேச மாட்டேன். குட்டிமா, உனக்கு அம்மா இருக்காங்க, ஆனா இப்ப இல்ல. ஏன் எங்க போயிட்டாங்க? அவங்க சாமி இருக்குல்ல, சாமி கிட்ட போயிட்டாங்க. என்ன விட்டுட்டு ஏன் அவங்க மட்டும் போனாங்க? அது சாமி அவங்கள மட்டும் தான் கூப்பிட்டாரு, அதனால தான் அவங்க மட்டும் போயிட்டாங்க. அப்படினா நானும் சாமி கிட்ட போயிடுறேன். நீங்க bad daddy. I hate you. I hate you. வெண்பா சொல்றது கேளு, இங்க பாரு. வெண்பா சொல்றது கேளுடா. டேய் விஜய், வெண்பா, வெண்பா சொல்றது கேளு வெண்பா. நீங்க bad வெண்பா, daddy. டேய் I hate வெண்பா, you. வெண்பா. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏய் விஜய், 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 என்னப்பா இது சின்ன குழந்தையாட்டம்? நோ 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 நோ. அப்பா, நான் பயந்த மாதிரியே எல்லாம் நடக்குதுப்பா. ஓ, இப்பதான் நீ இன்னும் அதிக தைரியத்தோட இருக்கணும். வெண்பா நீ வளர்த்த பொண்ணு, எப்படி அவ ஒன்ன விட்டு போவா? என்ன நான் எவ்வளவோ சமாதானப்படுத்திருக்கேன்ப்பா, இருந்தாலும் மனசோரத்துல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குப்பா. எங்க என் பொண்ணு என்னை விட்டு போயிடுவாளோங்கிற அந்த பயம் சாவை விட ரொம்ப பெருசா இருக்குப்பா. அப்படி பேசாது விஜய். நாளை காலையில வேணா பாரு, உன் பொண்ணு வந்து டாடி டாடின்னு உன் கழுத்தை கத்திப்பா. அப்ப இதெல்லாம் உனக்கு நைட் மேர் மாதிரி ஆயிடும். மணி 7 ஆச்சு. நான் இல்லாம வெண்பா கண்ணு முழிக்க மாட்டாளே. சலோ, சாரிடா குட்டி, அப்பா தெரியாம கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்டா. சாரிடா குட்டி. சரி, நம்ம போய் குளிக்கலாம் வா. வாடா.
செல்லம் 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 நான் சொல்றது கேளுடா. செல்லம் இங்க பாரு, அப்பாட்ட பேசு. செல்லம் இங்க பாருடா, இங்க பாரு, இங்க பாரு. அப்பா செல்லம், அப்பா தலைவரை விடட்டுமா? Chickamauga, chickamauga, chicka papa. Chickamauga, chickamauga, chicka papa. Chickamauga, chickamauga.